இமானுவேல் மெக்ரான் அவர்கள் பிரான்ஸ் சார்பாகவும், அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய பிரதமர், அதே போன்று கனடாவினுடைய தற்போதைய புதிய பிரதமர், இந்த 3 பேரும் சேர்ந்து காசா தொடர்பான ஒரு அருமையான அறிவித்தலை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு கன்னத்தில் அடித்தாற்போல் ஒரு படுபயங்கரமான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு மேற்கு நாடுகளும் இந்த ஜெனோசைட் என்கிற வார்த்தையையோ அல்லது மெசக்கர் என்கிற வார்த்தையையோ பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த அறிக்கையில் இந்த 3 நாடுகளும் மிக தெளிவாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன அழிப்பு இது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முதன்மையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மெக்ரான் சொன்னா நடந்துருமா என்றெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பிரித்தானியா சொன்னா நடந்து அசால்ட்டாக கடந்து போயிட முடியாது. கனடாவால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுப்ப முடியாது. இந்த 3 நாடுகளும் யூரோப் யூனியன்ல மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான உள்ளத்தை குளிர வைக்கிற அறிவிப்பு தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களாகவே மேற்குலகம் பாலஸ்தீனத்தினுடைய காசா விவகாரத்தில் மிக தெளிவான நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அதுவா இதுவா என்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளேயும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு விவகாரம் தான் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரானுடைய நடவடிக்கைகள் மிக துல்லியமானதாக மாறியிருக்கிறது. எதிர்வருகிற ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம் என்பதில் மிக தெளிவான உறுதியான நிலைப்பாட்டிலும் இமானுவேல் மெக்ரான் இருக்கிறார். ஆனால் இந்த அக்டோபர் 7, 2023 நடந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்த அந்த ஓரிரு நாட்கள் தருணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் தடவையாக உடனடியாக இஸ்ரேலுக்கு ஜோ பைடன் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி போறாரு. அதற்கு அடுத்ததாக பிரித்தானியாவுடைய பிரதமராக இருந்த ரிஷி சுனக் போறாரு. உடனடியாக அடுத்த நாளே இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டவர் தான் இம்மானுவேல் மெக்ரான் பிரான்ஸ் சார்பாக சென்றிருந்தார். இப்படி அத்தனை பேருமே இஸ்ரேல் பக்கம் நின்ற நேரத்தில் அடுத்தடுத்து வந்த நிகழ்வுகள் எல்லாம் இம்மானுவேல் மெக்ரானை சற்று தளம்பல் நிலைக்கு கொண்டு போனது. தற்போது மிக தெளிவான ஒரு நிலைக்கு மெக்ரான் வந்திருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு ஆகிற போது இமானுவேல் மெக்ரான் அவர்கள் பிரான்ஸ் சார்பாகவும், அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய பிரதமர், அதே போன்று கனடாவினுடைய தற்போதைய புதிய பிரதமர், இந்த 3 பேரும் சேர்ந்து காசா தொடர்பான ஒரு அருமையான அறிவித்தலை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு கன்னத்தில் அடித்தாற்போல் ஒரு படுபயங்கரமான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள். இமானுவேல் மெக்ரான் அவர்களுடைய நடவடிக்கை ஒருபுறம் இப்படி இருக்கிற போது, பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக இருப்பவரும் அவர் ஒரு கம்யூனிசவாதியாக இருப்பதால் சில திருப்பங்கள் ஏற்பட்டு வருவதை நம்ம அவதானிக்க முடிகிறது. ஏன்னா பிரித்தானியா தான் இந்த பாலஸ்தீன பிரச்சனையினுடைய அச்சாணிங்கிறதே நமக்கு தெரியும். அவங்க செய்த அந்த அயோக்கியத்தனம் தான் இன்றைக்கும் பாலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணம். அதை கூட மாற்றி அமைப்பதற்கு பிரித்தானிய பிரதமருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் சிறப்பானதாகத்தான் இருக்க போகிறது. அதே போன்றுதான் கனடாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மிக தெளிவாக ஆரம்ப நாட்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் பிற்பட்ட நாட்கள் அவங்களுடைய அறிக்கையும் பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கு எதிராகவே அமைந்திருந்தது. ஆனால் ஒரு போல்டான அறிக்கையாக அவங்களோட அறிக்கை எந்த நேரத்திலையுமே வரலை என்கிற ஒரு குறையும் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய புதிய பிரதமர் இமானுவேல் மெக்ரான் அவர்களோடும் பிரித்தானிய பிரதமரோடும் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை மிக மிக அழுத்தமானது, பவர்ஃபுல்லானது, இஸ்ரேலையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்பதை இன்னைக்கு நெதன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் நம்ம புரிய முடிகிறது. சரி, அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இம்மானுவேல் மெக்ரான் அவர்களும் பிரான்ஸ் சார்பாகவும் பிரித்தானியா மற்றும் கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் என்ன குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், அக்டோபர் 7, 2023 முதல் காசா பகுதிக்கு எதிராக நடந்து வரக்கூடிய இஸ்ரேலுடைய இன
இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இங்க நீங்க என்ன கவனிக்கணும்னா, எந்த ஒரு மேற்கு நாடுகளும் இந்த ஜெனோசைட் என்கிற வார்த்தையையோ அல்லது மெசக்கர் என்கிற வார்த்தையையோ பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இந்த அறிக்கையில் இந்த மூன்று நாடுகளும் மிக தெளிவாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன அழிப்பு இது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முதன்மையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கையை முன்வச்சிட்டு எச்சரிக்கையை இரண்டாவதாக சொல்கிறார்கள். தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால், அதே போன்று காசா அப்பாவிகளுக்கு தேவையான உணவு மருந்து தண்ணீரை கொடுப்பதற்கு அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக உச்சகட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று மிக பகிரங்கமாக, மிக தெளிவாக, மிக அழுத்தம் திருத்தமாக இந்த அறிக்கையில் இந்த மூன்று முக்கிய நாடுகளுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு ஹைலைட்டட் நியூஸாக மாறி இருக்கிறது. பிரேக்கிங் செய்தியாகவே மாறி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த அறிக்கையில் இம்மானுவேல் மெக்ரான் அவர்களும் பிரித்தானிய பிரதமரும் கனடாவினுடைய பிரதமரும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதை நாங்கள் எச்சரிக்கிறோம். அதை நீங்க விரிவுபடுத்தக்கூடாது, தாக்குதலை அதிகரிக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் காசாவில் மனிதாபிமான துன்பங்களுடைய அளவு தாங்க முடியாததாக மாறிவிட்டது. பட்டினியில் அப்பாவி குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கின்றன, முதியவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் தன்னுடைய புதிய ராணுவ தாக்குதல்களை நிறுத்தி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்குரிய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவற்றை அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று மீண்டும் அந்த அறிக்கை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்று விவரிக்கும் போது, நாங்கள் தடைகள் உட்பட பல நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு எதிராக எடுப்போம். விற்பனை தடைகளை எடுக்கக்கூடும், பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடும், ஆயுத ஏற்றுமதி தடைகளை விதிக்கக்கூடும். இப்படி பல தடைகளையும் நடவடிக்கைகளையும் உங்களுக்கு எதிராக எடுப்போம். அது மட்டுமல்லாமல் காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் நீங்கள் நடத்தி வரக்கூடிய குற்றங்கள் நிறுத்த வேண்டும். அதே போன்று குடியேறிகள் மூலமாக இடங்களை நீங்க அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதையும் நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இப்படி நிறுத்துவதைத்தான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோமே தவிர, இதை தாண்டி நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் உங்களிடம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சொற்ப அளவு உணவு விநியோகத்தை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது இந்த மூன்று நாட்டினுடைய தலைமைகளும். அதற்கான காரணம் என்னன்னா, காசாவுக்குள்ள உதவி வழங்குவதற்கு அனுமதி பெற்ற சர்வதேச அமைப்பு, ஐநாவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஐநாவினுடைய அமைப்பு தான் UNRWA. எனவே UNRWA மூலமாகத்தான் இந்த உதவிகள் எல்லாம் அங்கே வழங்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, UNRWAக்கு தடையை விதிச்சுட்டு அமெரிக்காவினுடைய ஒரு அமைப்போடு சேர்ந்து நாங்கள் உணவு விநியோகிக்க தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள். ஐநா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே குண்டை போட்டுட்டு நீங்களே சாப்பாடு கொடுப்போம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உணவு மருந்து கொடுக்கிற வேலையை நாங்க தான் பார்ப்போம், நீங்க செய்யறதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அதையே இந்த மூன்று நாடுகளுடைய தலைவர்களும் ஐநாவின் சார்பாக நின்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இங்க என்ன கவனிக்கணும்னா, மெக்ரான் சொன்னா நடந்துருமா என்றெல்லாம் நீங்க சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பிரித்தானியா சொன்னா நடந்துருமா என்று அசால்ட்டாக கடந்து போயிட முடியாது. கனடாவால் என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி எழுப்ப முடியாது. இந்த மூன்று நாடுகளும் யூரோப் யூனியன்ல மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தையே காலனித்துவப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த பல நாடுகளை, பிரித்தானியா உலகத்தின் பல நாடுகளை தங்களுக்கு கீழாக காலனித்துவத்தில் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் பிரான்சும் பல நாடுகளை தங்களுடைய காலனித்துவத்துக்கு கீழாக வச்சிருந்தாங்க. ஈவன் காசாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோர்டான் கூட பிரான்சினுடைய காலனித்துவத்துக்கு கீழாக இருந்த நாடுகள் தான். இப்படி இராணுவ வல்லமையில், மற்ற ஆயுத வல்லமையில் அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு நாடாக பிரான்ஸ் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு நிகரான நாடாக பிரித்தானியா இருக்கிறது, அமெரிக்காவுக்கு நிகரான நாடாக கனடாவும் இருக்கிறது. என்னன்னா, இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலை விட ஆயுத பலத்திலும் பண பலத்திலும் அதிகார வர்க்கத்திலும் மற்ற தொடர்புகளிலும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த நாடுகள், ஐநாவில் ஒரு அழுத்தமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடுகள். எனவே ஐரோப்பிய நாடுகள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி திரும்பி நிற்கின்றன என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு எதிராக உடனே எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி
இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர கோருவதன் மூலமாக பிரித்தானியா, கனடா, அதே போன்ற பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் பாலஸ்தீன போராட்ட குழுக்களுக்கு பெரிய கிஃப்டை கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிண்டல் வார்த்தை பேசியிருக்கிறார். நீங்க அவங்கள கொல்றதை நிறுத்துங்க, தாக்குதலை நிறுத்துங்கன்னு சொல்றீங்கன்னா காசா மக்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பது மட்டுமல்லாம, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ் பெருநாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு, மாடு, ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம். இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் 7 பேர் நம்ம பங்கு சேர முடியும். இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு 39,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி கரன்சி ரேட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் அது என்ன பெருமதி வரும் என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒரு முழு மாட்டையே நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய நினைக்கிறேன், குர்பானி கொடுக்க நினைக்கிறேன் என்பவர்களும் அதை தந்து உதவுங்கள். இல்லை நாங்கள் பங்கு சேர்றோம் என்று விரும்புகிறவங்களும் தாராளமாக பங்கு சேர முடியும். இல்லை நாங்கள் ஒரு ஆடு கொடுப்பதற்கு விரும்புகிறோம் என்று நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி உதவிகளை செய்ய முடியும். இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை வந்து நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த தடவை நம்ம இந்த குர்பானி பிராணிகளை அவுட் ஆஃப் கொலம்போவில் தான் கொடுக்க இருக்கிறோம். எனவே அவுட் ஆஃப் கொலம்போவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மேலதிகமாக இது போய் சேர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது. எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை தந்து உதவுங்கள். காசாவில் ஒரு தீர்வை காணுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. அந்த முயற்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்களும் அமெரிக்காவினுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காக்காரன் அரபு நாட்டுக்காரன் தலையில் மிளகாவை அரைச்சி எதையாவது ஒன்றை கொண்டாந்து போடுவான், அது நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எனவே நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி இவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஓவர்ங்கிறதுனால தான் நீங்கள் அமெரிக்காவினுடைய தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றது மட்டுமல்லாமல், காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேணுமா, கீழே போட்டுட்டு நாடு கடத்தப்பட வேண்டும். அவங்க பலஸ்டைனுக்குள்ளே இருக்கவே கூடாதான். ஏண்டா யாரா நாட்டுக்கு யாரா சட்டம் சொல்கிறது ஈத்தல பயில என்று கேட்கணுமா இல்லையா? இவனெல்லாம் வந்து இந்த சட்டத்தை சொல்லலாமா? அவ்வளவு வெறுப்பு தட்டுதா இல்லையா? இவனெல்லாம் பாலஸ்தீனத்தை அபகரித்து கொண்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவம் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இதுன்ற ஒரு கேள்வி வந்துருமா இல்லையா? அவர் அந்த அறிக்கையில் அதை சொல்கிறது மட்டுமல்லாமல் இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா எங்கள் பணைய கைதிகளை தந்துட்டு ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு நாட்டை விட்டே வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கே யுத்தம் முடிஞ்சிரும். சரி, இவ்வளோ காலமாக யுத்தம் பண்ணி அவங்கள தோக்கடிக்க முடிஞ்சுதா? வெக்கங்கட்டவன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே வர்றானா இல்லையா? அதையெல்லாம் புரிஞ்சுதான் இந்த அறிக்கைகளே வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதை தாண்டி நாங்கள் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு அறிக்கை வேணும்னா வெளியிடலாம். இன்றைக்கு இந்த 3 நாடுகளுடைய அறிக்கை என்பது அவருடைய அறிக்கைக்கு சமானமான அறிக்கை இல்லை, பெரிய ஆட்டம் காண வைக்கிற அறிக்கை. அதனால தான் பாஞ்சு உளுந்து வந்து பதில் சொல்லிருக்கிறாரு. அமெரிக்காவையே கொஞ்ச நேரம் நின்று யோசிக்க வைக்கும். டொனால்ட் ட்ரம்பே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். நம்மளே எதிர்பார்க்கலையா மக்கரான் இப்படி சொல்லுவாருன்னு, நம்மளே எதிர்பார்க்கலையா கனடா இப்படி சொல்லுவாங்கன்னு, நம்மளே எதிர்பார்க்கலையா பிரித்தானியா இப்படி சொல்லுவாங்கன்னு. இன்னும் சொல்ல போனா கனடாவை அமெரிக்காவினுடைய பகுதி என்று கூட நான் அறிவிப்பேன் என்றெல்லாம் பெரிய வீரவசனம் பேசினார் டொனால்ட் ட்ரம்ப். அவருடைய அறிக்கையால் தான் ஏற்கனவே இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அதே கட்சி மீண்டும் ஆட்சியை அபரிவிதமான வெற்றியோடு பெற்றிருக்கிறார்கள். எனவே கனடாவை எல்லாம் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுகிற நிலைமை இப்ப இல்லை. அமெரிக்காவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்துதான் தற்போதைய ஆட்சியை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய அறிக்கை மிக தெளிவானது, சிம்ம சொப்பனமானது என்கிற நிலையில வஃபா நியூஸ் ஏஜென்சி மிக தெளிவான 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அதுல முதலாவது அறிக்கை பாலஸ்தீன அத்தாரிட்டி மஹமூத் அப்பாஸ் இருக்கானா இல்லையா, அவனுடைய அறிக்கை. அது பேச்சளவில் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தலைவர்களுடைய அறிக்கைகளை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிட்டு அது சொல்றது என்னன்னா, இந்த குரூர மனப்பான்மையும் வன்மமும் வக்கிரமும் இருக்கிறதோ அவன் எப்பொழுதும் அந்த வக்கிரத்தை கக்கிக்கொண்டே இருப்பான். இந்த அறிக்கைங்கிறது
நீங்கள் பிரித்தானியாவை, பிரான்ஸை, அதே போன்று கனடாவை பாராட்ட வேண்டிய அறிக்கையிலும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு உடனடியாக காசாவில் இருக்கக்கூடிய அமைப்பினர் அத்தனை பேரும் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிரணும், அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆயிரணுமா, ஒன்றுக்கு உதவாத இந்த குரூப்கிட்ட போய் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம் தலைவரே அப்படின்னு வந்து இருந்துடணும்னு சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. அதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேனே தவிர இவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம பல விடுத்தம் சொல்லியிருக்கிறோம். இஸ்ரேலுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த முனாஃபிக்குகளுக்கு எதிராக, இந்த நயவஞ்சகர்களுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த அறிக்கையை பாராட்டி வரவேற்றிருக்கிறது. காசாவிலே இடம்பெறக்கூடிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், பட்டினி சாவுகள் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க வேண்டும், எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும். எனவே கட்டாய இனப்படுகொலையை நிறுத்துவதற்கு உடனடியாக முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய 3 நாடுகளுடைய இந்த அறிக்கையையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இதோடு சேர்த்து அரபு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியமாகவும் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளில் ஒன்றிணைய வேண்டும். அதே போன்று சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர நாடுகளும் இதற்காக ஒன்றிணைய வேண்டும். காட்டுமிராண்டித்தனமான இந்த ஜியோனிச ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அறிக்கையை விடுப்பது மட்டுமல்லாமல் இறுதியாக அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அத்தனை அநியாயங்களுக்கும் இஸ்ரேல் பொறுப்பு கூற வேண்டும், இதற்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், இஸ்ரேலுடைய போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட போர்க்குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் பகிரங்க தண்டனையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுத்திருக்கிறார்கள். எனவே உண்மையிலேயே இன்றைக்கு காலையில் எழும்பும் போது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இந்த அறிக்கையை நான் பார்த்தேன். அவசரமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணித்தான் இந்த வீடியோவை நம்ம உங்கள்கிட்ட கொண்டு வர்றோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியாக மாற வேண்டும். அதற்குரிய வாயில்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திர பாலஸ்தீனத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதையும் மிக தெளிவாக உணர்கிற தருணமாக இதனை நாம் பார்க்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.